ஏன்னா, இப்ப நம்ம நடந்ததையெல்லாம் நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். 10 நாள் ஆஸ்பத்திரியில கிடந்து துடிச்சிருக்கேன். அ ரிலீவ் ஆயி வந்த பிறகு, அத டோட்டலா மறந்துறணும். அந்த நான் பட்ட அவஸ்தை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே ஞாபகமா ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்ப நான் எடுத்து வைக்க முடியாது. இல்ல யாராவது ஒருத்தர் என்னை அவமானமா பேசிட்டாரு, திட்டிட்டாரு. சொந்தக்காரனா கூட இருக்கலாம். 10 நாள் கழிச்சு அவர எதிர்ல பார்க்கையிலலாம் எனக்கு ஒரு கோவம் வரும். எரிச்சல் வரும். அடிச்சிரலாமான்னு தோணும். அப்புறம் கோவத்துல அடிச்சுட்டேன்னு வைங்க, வழக்காயிரும். அப்ப எது சுகம் அப்டின்னா, அவர் அவமானப்படுத்தி பேசினது அவர் பண்பாடு அவ்வளோதான். அப்படின்னு நம்ம என்ன பண்ணிறணும்? மறந்துறணும். அததான் அரசியல்ல மறப்போம், மன்னிப்போங்கிறான் பாருங்க. ஆனாலும் அரசியல்காரங்க இவ்வளவு மறந்து, இவ்வளவு மன்னிக்க கூடாது. எக்கச்சக்கமா மறந்துடுறாய்ங்க. எக்கச்சக்கமா மன்னிச்சுக்கிறாய்ங்க. கேவலமா பேசிட்டு சேர்ந்துக்கிறாய்ங்க.